என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு வணக்கங்க. விஜய் அண்ணாவோட கரூரோட பிரச்சனை ரொம்ப பேசும் பொருளாக இருக்கிற டைமில் நாளைக்கு டெல்லியிலேருந்து தீர்ப்பு வரப்போகுதுங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த பதிலுக்கோசரம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். அண்ணா எப்படி எலெக்ஷனில் நின்று அந்த ரிசல்ட்டு வரும்போது அந்த ஒரு பதபதப்போ அந்த ஒரு பயம் எப்படி இருக்குமோ அதே பயத்தோடு இப்போ இருக்கங்க. நாளைக்கு என்ன ரிசல்ட்டு வரப்போகுதுன்னு. ஆனால் நான் ரொம்ப காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுறது என்னம்மா பாசிட்டிவாக தான் வரும். ஏன்னா தவறு யாருமே தெரிஞ்ச யாரும் பண்ணலைங்க. இது சந்தர்ப்பம் சூழ்நிலை மட்டும்தான் இந்த தவறுக்கு மட்டுமே. இது எல்லாமே எப்படி மாஸ்டர் பிளானாக விஜய் அண்ணா தான் பண்ணுன்றது இது தேவையில்லாத பேசும் பொருளாகவே இருக்குங்க. நாளை ஒரு பொழுது திங்கக்கிழமை காலையில் எப்படியெல்லாம் வரப்போகுது, யார் யார் விஜய் அண்ணாவை என்னெல்லாம் சொன்னாங்கன்ட்டு நம்ம பார்க்க தான் போகிறோங்க. நம்ம கவர்மெண்ட் எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம தலை வணங்கி கேட்டு தான் ஆகும். ஆனால் கவர்மெண்ட்டும் நல்ல தீர்ப்பை தான் கொடுக்கன்ட்டு நான் ரொம்ப நம்புகிறேங்க. பார்க்குற விஜய் ரசிகர் அண்ணா உங்களோட அண்ணாவை பிடிக்கும்னா நீங்களும் அதே போல் நம்புங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். நாளைக்கு விஜய் அண்ணாவோட சாதகமாகவே வரும்ன்ட்டு நான் ரொம்ப காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுறேங்க. விஜய் அண்ணாவோட மனநிலை எப்படியெல்லாம் இருக்கும், அவர் எப்படியெல்லாம் யோசிப்பாருன்னு ஒவ்வொரு நிமிஷமே நம்ம அதோட தாட்டாகவே இருக்கிறோம். ஆனால் விஜய் அண்ணாக்கு காடோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குங்க. காட் அவர் எப்போவுமே கைவிட்டதில்லை. அவர் எதை ஆசைப்பட்டாலும் அது எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் தான். இதுவும் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினா விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை